ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பண்ண போறோம்னா ஒரு சூப்பரான, அதாவது வந்து நிறைய எனக்கு பிடிச்சது, நிறைய பேருக்கே பிடிக்கும். அதாவது வெண்பொங்கல். அது பொங்கல், சட்னி, சாம்பார்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது இட்லி ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொங்கல் தான் பிடிக்கும். எங்க போனாலும் பொங்கல் வந்து நான் கட்டாயமா சாப்பிடுவேன். இன்னைக்கு அந்த பொங்கல் தான் நம்ம வீட்லயே செய்யறோம். ரெகுலரா நம்ம செய்யறது. பட் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆனா இன்னைக்கு நான் செய்யறதை உங்களுக்கு எப்படி செய்யறோம் என்னங்கிறத காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு நான் என்னென்ன இது எப்படி எடுக்கிறேங்கிறத, எந்த ரேஷியோ, அதாவது தண்ணி எவ்வளோ வைக்கணும், என்னென்ன போடணும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாலே நான் இன்னைக்கு எடுக்க பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சாரியோட ரேட்டு ஒன்லி 400 ருபீஸ் மட்டும்தான். 8 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சாரிக்கு ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாகவே ஜரியில் செக்குடு கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி செக்குடு இருக்கும். 2 பக்கமும் இந்த மாதிரி அழகான பார்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வித் ப்ளவுஸ் பார்டர் கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பல்லு வரும். இதில் வந்து 8 கலர்ஸ் இருக்குது. 400 ரூபாய். 2 சாரீ வாங்கினீங்கன்னா 1 kg கொரியர் சார்ஜ். எந்த சாரீ வேணும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 o'clock நம்மளுடைய யூடியூப் சேனல் கிளாட் ஃபேஷனில் ஃபுல் வீடியோ வரும். பார்த்துட்டு உங்கள் ஆர்டர்ஸ் நீங்கள் வந்து ஓகே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பொங்கல் பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்ம எடுக்கிறது வந்து பச்சரிசி தான். நம்ம பொங்கலுக்கு எடுப்போம். இன்றைக்கி அதே பச்சரிசி தான். இது ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் நம்ம எடுத்துருக்கோம். இன்றைக்கி இது வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த 2 டம்ளருக்கு 3/4 டம்ளர் வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் கரெக்டாக இருக்கும். 2 டம்ளர் பச்சரிசிக்கு 3/4 டம்ளர் கரெக்டாக இருக்கும். முதல்ல வந்து இந்த பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பருப்பை வந்து பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. குக்கரில் செய்யலாம், ஈஸியாக முடிச்சிடலாம். பட் இதில் செய்யும்போது என்ன ஆகும்னா, குக்கருக்கும் இதுலேயும் உள்ள ஒரு வித்தியாசம். குக்கரில் நீங்கள் எப்படி செஞ்சீங்கனாலும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கட்டியாயிரும். இப்போ நம்ம குக்கரில் செய்யும்போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குக்கரில் உள்ள சாதம் வந்து கொஞ்சம் கட்டியாயிரும் அந்த பொங்கல். பட் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது எத்தனை மணி நேரம் கழித்து சாப்பிட்டீங்கனாலும் அதே கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து 2 டம்ளருக்கு 3/4 டம்ளர் எடுத்துருக்கோம். அதாவது 3 டம்ளர் நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா 9 டம்ளர்லேருந்து 10 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் 3 டம்ளர் ஊற்றிருக்கேன். 4 5 10 டம்ளர் தண்ணியை ஊற்றி நான் அந்த பருப்பை வேக வைக்க போகிறேன். பருப்பு கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வேகும்போது தான் நம்ம வந்து அரிசியை நம்ம போட போகிறோம். இதில் வந்து சில நேரம் நம்ம அரிசியை பொறுத்து நமக்கு தண்ணியுடைய அளவு மாறுபடும். அப்படின்னா நீங்கள் தேவைன்னா நல்லா சுடுதண்ணி வச்சுட்டு அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 10 டம்ளர் தான் 11 டம்ளர் தான் கணக்கு கிடையாது. நீங்கள் 3:1 ரேஷியோக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கோம். இன்பிட்வீன் கூடவோ குறைய வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கூட வேணால் ஊற்றிக்கலாம். கரெக்டாக தான் இருக்கும் மற்றபடி. ஸோ இப்போ கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அரிசியை போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிப்பருப்பு போட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை வேக்காடு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வேக ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் அமுக்குனா வந்து நமக்கு நசுங்க ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி டைமில் நம்ம அரிசியை நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு இப்போ நான் இதோட சேர்க்க போகிறேன். இப்போ நான் வந்து உப்பு போடலை. கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொங்கல் பண்ணும்போது பாசிப்பருப்பையும் அரிசியும் சேர்த்து ஒன்று போல் வேக வச்சுறாதீங்க. அப்படின்னா வந்து பருப்பு கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆயிரும். பச்சரிசி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். அதனால் நீங்கள் எப்போவும் வேக வைக்கும் போது பாசி பருப்பை கொஞ்சம் முன்னால் போட்டு இந்த மாதிரி பாதி வேக்காடு வந்தோடனே போடுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டிப்பு உங்களுக்கு. இப்போ நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் ஆயிருக்கு. ரெண்டும் வந்து பாதி வேந்திருக்கு பாருங்கள். அரிசியும் இதுவும் நல்லா ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம சால்ட் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டாச்சு. இந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு சால்ட்டை கிளறி விட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் நம்ம வந்து ஆயில் வந்து இதில் ஊற்றிக்கலாம். அப்படின்னா தான் நமக்கு லாஸ்ட்டில் வந்து எடுக்கும்போது நமக்கு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து இது செகண்ட் டிப். டிப் நம்பர் 2, நான் வந்து இது வந்து கோல்டு வினர் தான் ஊற்றுறேன். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்மளுடைய பொங்கல் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம போட்ட அந்த சிறுபருப்பே நம்ம கண்ணுக்கே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு ஃபுல்லாக நல்லா மசிச்சு, நான் இதில் இன்பிட்வீனில் எந்த விதமான வாட்டர்லாம் நம்ம ஊற்றலை. தண்ணி வந்து ஹாட் வாட்டர் தேவைன்னா ஊற்றுங்கன்னு சொன்னேன். பட் எனக்கு இந்த அளவு கரெக்டாகவே இருந்துச்சு. நான் வந்து எடுத்துருந்தது 2 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் பருப்பு. அதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்குது. இன்பிட்வீனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் நின்று இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா வந்து கீழே வந்து அடி பிடிச்சிரும். அதனால் நீங்கள் அடிக்கடி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நான் வந்து அதேமாதிரி ஸ்டவ்வையும் நல்லா சிம் பண்ணிக்கோங்க. ஹையில் வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக சாதம் அடி பிடிச்சிரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து கீழே இறக்கி வச்சிடலாம். தாளிப்பு கொடுக்க வேண்டியதான். இப்போ நம்ம இறக்கி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு அடுத்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் சூடானோடனே நம்ம ஃபஸ்ட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுனீங்கன்னா அந்த வாசனை சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப ஊற்றலை, ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் நிறையா கூட ஊற்றிக்கோங்க.
நான் கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் எடுத்து ஊற்றிக்கிறேன். இப்போ நமக்கு நெய் வந்து நல்லா உருகிடுச்சு. கொஞ்சம் ஆயிலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நெய்யும் ஆயிலும் நிறைய ஊற்றினா சூப்பராக இருக்கும். ஆயில் சூடானோடனே முதல்ல நம்ம வந்து மிளகு போட போகிறோம். ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், குட்டி குட்டியாக பொடிசாக வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி ஒரு ஸ்பூனுக்கு, கழுவி வச்ச கருவேப்பிலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கண்டிப்பாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படியே எடுத்து செம்ம வாசனை. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பொங்கல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கலில் நான் எதுக்காக ஒரு 2-3 ஸ்பூன் வந்து அந்த நம்ம ஊற்றுறோம் பார்த்தீங்களா எண்ணெய், அது எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, இன்னும் 2 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து ஊற்றும் போது சாதத்தை வைக்கும்போது அந்த பொங்கலை அப்படியே கரண்டியில் உங்களுக்கு அப்படி வலிக்கிட்டு வரும். அதுக்கு தான். ஓகே, இப்போ அவ்வளோதான். கிளறி விட்ருங்க. எல்லா இடமும் கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது, செம்ம சூப்பர் வாசனையாக இருக்குது. 5 மினிட்ஸ் கழித்து நம்ம சர்வ் பண்ணலாம். நம்மளுடைய பொங்கல் வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். பிளேட் எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நீங்கள் எத்தனை மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்தீங்கனாலும் அந்த கன்சிஸ்டன்சி வந்து ஒரு மாதிரி கட்டி ஆகாது. இந்த மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம சட்னி வச்சுருக்கோம், தேங்காய் சட்னி ப்ளஸ் சாம்பார். கொஞ்சமாக தேங்காய் சட்னி ஊற்றிக்கோங்க. இதில் வடை மிஸ்ஸிங், சாம்பாரையும் ஊற்றிக்கணும். அப்படி எப்படி சொல்கிறது, சும்மாவே நீங்கள் இதை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் சட்னி சாம்பார் எல்லாமே நம்ம கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இந்த வாயில் வச்சா வலிக்கிட்டு போகுமாங்க தெரியுமா, அதை மாதிரி இருக்குது. செம்ம சூப்பராக. நான் ஹோட்டலுக்கு போனனாலே முதல்ல ஆர்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இட்லி பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா பொங்கல். இந்த 2 தான் எனக்கு பிடிக்கும். தோசை அந்தளவுக்கு பிடிக்காது. செம்ம சூப்பராக இருக்கும். உண்மையிலே இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். செம்ம சூப்பரான இந்த பொங்கல் ரெசிபி நான் செஞ்ச மாதிரியே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏகேபி கிச்சனுக்கும் கிளாட் ஃபேஷனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.